7 வயசுல இவன் நல்லா படிக்கிறான், இவனுக்கு அறிவு அதிகம்னு சொல்லி 3ஆவதுல போடாம 4ஆவதுல போட்டாங்க எங்க டீச்சரும் வாத்தியாரும். மத்தியானம் பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டாலும் சாயந்தரத்துல வீட்டுக்கு போய் அம்மா கையால ஒரு படி சோறாவது சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் ரொம்ப ஆசையா அம்மா கையால சாப்பிடலான்னு வீட்டுக்கு போய் கதவை திறந்து பார்த்தப்போ அங்க எங்க அம்மாவும் வேற யாரோ ஒரு ஆம்பளையும் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம கட்டி பிடிச்சு கட்டில படுத்துட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு அறியாத வயசா இருந்தாலும் நம்ம அம்மா ஏதோ ஒரு தப்பு பண்றாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. வெளியில ஓடி வந்து அழுதுட்டு இருந்தேன். அங்க நடந்ததை எங்க அப்பாவை பார்த்தாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா எங்க அம்மாவை கூப்பிட்டு, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் பார்த்ததை மறந்துட்டேன், நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, திட்டி பார்த்தாரு, மிரட்டி கூட பார்த்தாரு. இவ்வளவு ஏன் காலில் கூட விழுந்து கெஞ்சிருக்கிறார். அதுவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா எங்க அம்மா ஒண்ணு விட எனக்கு அவர்தான் பெருசுன்னு எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அது கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் மீறி பிள்ளைக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அவன் மனசோடைஞ்சு படுத்திருந்த எங்க அப்பா எங்க அம்மாவும் சாரி அந்த பொம்பளையும் அவங்களோட கள்ளக்காதலனும் தலைவாணி எடுத்து எங்க அப்பா முகத்துல போட்டு அமுக்கி கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தனா அவங்க காலில் விழுந்து எங்க அப்பா ஒண்ணு செஞ்சிடாதீங்கன்னு கதறி அழுத. ஆனா அவங்க அதை காதலே வாங்கிக்கல. எங்க அப்பா என் கண்ணு முன்னாடி துடி துடிச்சு செத்து போனாரு. என்ன ஒரு நாய் மாதிரி எட்டி உதச்சிட்டு அவங்க அந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் புருஷனை கொண்டுட்டு கள்ள காதலனோட ஓடி போன மவன் சொல்லி என்னை யாருமே ஊருக்குள்ள சேர்த்துக்கல. எங்க அம்மா செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சேன். அப்புறம் நான் எப்படிலாம் வளர்ந்துருப்பேன்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, புரிஞ்சுப்பீங்க. எல்லாருக்கும் அம்மா ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அவத்த பேசி அம்மா பேசி எங்க அம்மா பண்ண தப்பு 10 வயசுல எனக்கு காயமா இருந்துச்சு. அதுவே 20 வயசுல தெரியா மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மி மதிச்சு அருந்ததி பார்த்து அக்னிய சாட்சியா வச்சு 1000 பேரை கூட்டி தாலி கட்டுற ஒவ்வொரு புருஷனுக்கும் துரோகம் பண்ற மனைவிகளை நான் கொல்ல ஆரம்பிச்சேன். ஏன் அதை ஒரு லட்சியமாவே நான் எடுத்துக்கிட்டேன். வாட்ச்மேன் கதவு தர. ஒரு வாட்ச்மேன் சொல்லி ஒரு வாட்ச்மேன் கதவு திறக்க முடியாது சார். எங்களை யாரு நினைச்ச? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம். ஒரே கதவை. என்ன சார் பிரச்சனை? சார் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டு இருக்க ஒரு கொலைகாரன். நாங்க அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார். நான் உங்களை உள்ள அலோவ் பண்ண முடியாது சார். உள்ள லைவ் ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கு. என்ன சார் நீங்க கொலைகாரன் உள்ள இருக்கான்னு சொல்றோம், லைவ் ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. முதல்ல கதவு தரங்க சார். முடியாது சார். ப்ரோகிராம் முடியற வரைக்கும் யாரையும் உள்ள விட முடியாது. சார் நீங்க யாரு சார்? ஜெனரல் மேனேஜர். நாங்க எம்டி டே பேசணும், அலோவ் பண்ணுங்க சார். ஆமா சார், கேப்டன் இன்டர்வியூ கன்ஃபார்ம் சார். ஆமா ஒத்துக்கிட்டாரு. 1 மினிட். வெளிய போலீஸ்லாம் வந்திருக்காங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? நீங்க பார்த்து பேசினா அமைதியா வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வர சொல்லுங்க. தம்பி, உங்க கதையை கேட்கும்போது கல்மிஞ்சிக்காரனு கூட கண்ணீர் வந்துடும். ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து ஜானகி பேசுறீங்களா? உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என்னமா சொல்றீங்க? ப்ளீஸ் உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே. அந்த தேவா பண்ணது நியாயம்ன்றீங்களா? அவங்க அம்மா மேல தான். ஓகே ஓகே, தேங்க் யூமா, தேங்க் யூ. பாத்தீங்களா தேவா, மதுரையில இருந்து ஒரு அம்மா போன் பண்ணி உங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நீங்க பண்ணது நியாயம்ன்றாங்க. உள்ள லைவ் ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆமா நாங்க சப்போர்ட் பண்றோம் சார். செல்லப்பா சார், கொலைகாரன் அரெஸ்ட் பண்ண எஸ்டிவி வந்தோம் சார். எம்டி அலோவ் பண்ண மாட்டேங்கிறார் சார். ஆமா சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஐ வெயிட்டிங் சார். ஓகே சார். कमिश्नर वरार। हेलो। சொல்லுங்க மா। आई एम जयश्री। कहां से? बॉम्बे से। बॉम्बे से? हाँ बोलिए। देवा का कहानी सुन के मैं बहुत दुख हो गई। अच्छा देवा ठीक से किया। अच्छा ठीक है, थैंक यू वेरी मच। பாத்தீங்களா தேவா, இப்போ மும்பைல இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. நாடு முழுக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நாங்க சொல்றோம் தேவா பண்ணது கரெக்ட். அரெஸ்ட் பண்ண கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், வெளிய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. போலீஸ் பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கு. ஸ்டுடியோ ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. சரி ஆட் இல்லாம கண்டினியூ பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அலாடா மச்சிதண்டி, थैंक यू। பாருங்க தேவா, உங்க வாக்கு மூலம் மக்கள் மத்தியில பரபரப்பு ஆயிடுச்சு.
எல்லாருமே நீங்க பண்ணது நியாயம்ன்றாங்க. உங்களுக்கு ஜனங்களோட ஆதரவு அமோகமா இருக்கு. உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் ஈஸியா வெளியே வந்துடலாம். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும். சொல்லுங்க தம்பி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என் கதையை கேட்ட நீங்க என் ஊர் எதுன்னு கேட்கல, எங்க அப்பா அம்மா பேரு எதுவுமே கேட்கல. பரவாயில்ல, நானே சொல்றேன். என் ஊரு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கரிசல்பட்டிங்கிற கிராமம். எங்க அப்பா பேரு சிங்காரம், எங்க அம்மா பேரு பிரேமா. அந்த பிரேமா நீயா? Yes, it's you. Hey. உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. சார், என்னாச்சு? எம்டி எவ்வளவு சொல்லி பார்த்தேன் சார். அவனை உடனே அரெஸ்ட் பண்றதுக்கு அவர் கேட்க மாட்டேங்கிறார் சார். எங்க இருக்காரு? உள்ள இருக்கார் சார். வணக்கம் சார். நீங்க? இவர்தான் ஜிஎம் சார். ஐ அம் சிட்டி கமிஷனர். வேர் இஸ் யுவர் எம்டி? உள்ள இருக்கார் சார். ஐ வாண்ட் மீட். நான் சொன்னது எதுவுமே உங்க ஞாபகத்துக்கு வரல. நீங்க எல்லாம் என் கதையை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. என் அப்பாவை கொன்னு என்ன பரிதவிக்கு விட்டு போன துரோகி அம்மா இவங்கதான். நான் இப்ப இவங்களுக்கு கொடுக்க போற தண்டனை, புருஷனையும் புள்ளையும் வச்சுக்கிட்டு நல்ல காதலனை தேடி போற ஒவ்வொரு பொம்பளைக்கும் இது ஒரு பாடமா இருக்கும். அவங்களோட பிள்ளைங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு தேவாவா உருவாயிடக்கூடாதுங்கிற பயமும் இருக்கணும். காலையில எழுந்திருச்சு நமக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்கிறத உணர்ந்து அவங்கள காப்பாத்தணுங்கிறதுக்காக ஓடி உழைச்சி கலைச்சி வீட்டுக்கு வர புருஷனுக்கு கை கால் அமுக்கி உள்ளனாலும் பரவாயில்ல, அவன் கூட கடைசி வரைக்கும் உண்மையா வாழணுங்கிற நினைப்பாவது இருக்கணும். ஐயோ, நீங்க புரியாம பேசுறீங்க சார். உள்ள இருக்கிறவன் பயங்கரமான அக்யூஸ்ட், நிறைய கொலை எல்லாம் பண்ணிருக்கான். அவனை நாங்க இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் கோஆபரேட். ஐயோ, உங்க நிலைமை எனக்கு புரியுது சார். எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப லைவ் ப்ரோகிராம் நடந்துகிட்டு இருக்கு. வேர்ல்டு பூரா இந்த ப்ரோகிராம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே நம்பர் 1 சேனல் எங்களுது. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். புருஷன் சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக தீ குளிச்சவள ஒரு பொம்பளை தான். தான் புருஷன் ஊனமாயிட்டான்னு தெரிஞ்சு அவனை தோல்ல தூக்கி சுமந்தவள ஒரு பொம்பளை தான். தான் புருஷனை உத்தம நிரூபிக்க ஒரு ஊரையே அழிச்சவள ஒரு பொம்பளை தான். அப்படிப்பட்ட உத்தமிங்க பிறந்த இந்த நாட்டுல உங்கள மாதிரியே சில பொம்பளைங்க இருக்காங்களே. இது பாருங்கம்மா, நான் உங்களை பழி வாங்கணும்னு ஒரு நாள் கூட நினைச்சதே இல்ல. மிஸ்டர் செல்லப்பா சார், இது ப்ரோகிராம் இன்னும் half an hourல முடிஞ்சிடுமா? ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குது. நம்ம ஆட்கள் எல்லாம் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. ப்ரோகிராம் முடிஞ்சு அவன் வெளியே வந்த உடனே ஜஸ்ட் அரெஸ்ட் ஹிம் இமிடியேட்லி. பாவம், கடவுளே உங்களை என் கண்ணுல காட்டிட்டாரு. எல்லாருக்கும் தேவடியா பையன் திட்டும் போது கோபம் வரும். ஆனா நான் சிரிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா நான் அப்படிதானம்மா. நீ செட்டலுமா? உன்னாலதான் நான் கொலைகாரனே ஆனேன். இதுக்கு மேல என்ன தூக்குல போட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஐம் சாரி சார். ஜிஎம் சார், கொஞ்சம் முன்னாடியே எங்களை அலோவ் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாம். எஸ் சார், நாங்க பிஃபோராவே இங்க வந்துட்டோம் சார். பட் சேனல் ஆளுங்க எங்களை உள்ள விடல. அதனால இந்த அசம்பாவிதம் நடந்தது. பட் தி அக்யூஸ்ட் இஸ் அரெஸ்டட் சார். எஸ் சார். சார், நான் பாக்கி நேரம் வந்து பேசுறேன். ஓகே. பாச்சா அண்ணா, அவன் கையில இருக்க அவளுங்க அவுத்து விடு. டேய், போடுறாங்கிறேன். சார், என்ன சார்?
போடுறான். உயரிய கலாச்சாரங்களாலும் குடும்ப பாரம்பரியங்களாலும் பிணைக்கப்பட்ட நமது தேசம் இன்று கள்ளக்காதலால் இல்லை, கள்ளக்காமத்தால் சீரழிந்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இம்மூன்று சமுதாய குற்றங்களை விடவும் கொடியது கள்ளக்காமம். சில நிமிட சந்தோஷத்திற்காக ஒரு தலைமுறையே தருதலையாய் தவிக்க விடுவது என்ன நியாயம்? திருமணம் எனும் புனிதத்தை மதிப்போம், குற்றமில்லா பெண்மையை கோயிலாக்குவோம், நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். ஆண்கள் உங்களை பூஜிக்க நினைக்கிறார்கள், நீங்கள் கோயிலுக்குள் தெய்வமாக இருங்கள், தெருவுக்கு வர வேண்டாம்.